ஒரு பக்கம் அஜித் ரசிகர்கள் படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நியூட்ரலான ஃபேன்ஸ் வந்து இது படமா? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரீல்ஸ் கண்டென்ட் மாரி இருக்கு. 2 மணி நேரத்துக்கு ஒரு ரீல்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனம்லாம் வந்துட்டு இருக்கு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பா இது வந்து ஒரு ஃபேன் பாய் மூவ்மெண்ட் அப்படின்னு தான் ஃபேன் பாய் சொல்லுவேன். மொமெண்ட் தான். ம். ரசிகர்களுக்கான ஒரு படம் தான் இது. இத வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் கிளியரா ஸ்டடி பண்ணிட்டு, அஜித்துக்கான படம் இதுக்கு முன்னால வந்த படங்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு, இத வந்து வெறும் ரசிகர்களுக்கோசரமே எடுக்கணுமே அப்படின்னு எடுத்திருக்காரு. இது ஒரு சின்ன நடிகரா இருந்தா, அந்த ரசிகர்களுக்கோசரம் எடுக்கணும் இந்த படம் அப்படின்னு சொல்லியிருந்தா, அந்த படம் ஒரு பெரிய ஃபெயிலியரா இருந்திருக்கும். பட் அஜித் அப்படின்றம்போது, அஜித், விஜய், ரஜினி அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய நடிகர்கள்ன்னும்போது அவங்களுக்கான ரசிகர்கள் அதிகமா இருக்கிறனால, இந்த படம் ரசிகர்களுக்கான படம்னாலும், இந்த படம் எங்கேயும் தப்பு செய்யாம, அதாவது வந்து லாஸ் இல்லாம நல்லாவே போகக்கூடிய ஒரு படமா தான் இருக்கும். பட் நீங்க கேட்குற மாரி ஜெனரல் ஆடியன்ஸ் விட ஜெனரல் ஆடியன்ஸும் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து இதில பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோயிசமான படம், ஒரு ஃபேன்ஸ்க்கான படம்னா, அந்த ஹீரோவ பில்டப் பண்ணி தான் குடுப்பாங்க. இதில ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஏகே ஏகே வராரு. ஏகே யார் தெரியுமா? ஏகே யார் தெரியுமானா, இது வந்து தன்னை தற்பெருமைப்படுத்திக்கிற மாதிரியே இருக்குது. ஆனா அஜித் அத சொல்லனாலும், அஜித்தோட படத்தில அப்படி ஒரு கேரக்டர் வச்சிருக்கிறது. பட் ம். அஜித் எப்படி அத விரும்பினாருன்னு தெரியல. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஜெனரல் ஆடியன்ஸ்க்கோ, இல்ல வேற ஒரு நடிகரோட ஃபேன்ஸ்க்கோ பார்க்கும்போது, அது கொஞ்சம் ஒரு மாரி இருக்கும். ஒரு ஆடா இருக்கும். என்னடா இது இவர வந்து இவரே பெருமை பீத்திக்கிறாரு அப்படின்ற மாரி இருக்கும். பட் அது வந்து ஆடியன்ஸ் அஜித்தோட ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அத கொண்டாடுறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன்.